ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபிசிக்ஸ்லேயே இருக்கிறதுலே ஒரு ஸ்லோவஸ்ட் திங்கை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் குவாசி ஸ்டாட்டிக். சரி, ஃபஸ்ட்டு இந்த குவாசி ஸ்டாட்டிக்குங்கிற வேர்டோட அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வேர்டை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குவாசிங்கிற வேர்டோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட். அதே ஸ்டாட்டிக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மோஷன்லெஸ்ங்கிறது தான் ஸ்டாட்டிக். ஆல்மோஸ்ட் மோஷன்லெஸ், அதாவது ஒரு விசிபிளாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாதது தான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்ங்கிறது. ஸோ இந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் நம்ம டெக்னிக்கலாக மெக்கானிக்கலில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்கமிங் வீடியோஸில் அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். அதோட ஒரு பேசிக் இன்ட்ரோ வீடியோ தான் அது. நம்ம குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலுமே அது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் கண்டிப்பாக அது நடந்துடும். நான் இதுக்கு ஒரு குவாசி ஸ்டாட்டிக் ஓட பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு 22லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரையும் நம்ம இருப்போம். அதே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கப் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கி நார்மலாக நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா அது ஒரு 15 or 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஆனால் அதுவே குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அது நம்ம செட் பண்ணுறது தான். அந்த 80 டிகிரி இருக்கிற ஒரு கப்பை நம்ம நம்ம ரூம் டெம்பரேச்சர் 79.999 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணோன்னா அந்த டெசிமல் 1% தான் ஃபஸ்ட்டு கம்மியாகும். இதே மாதிரி நம்ம டெசிமலாக எவ்வளவு நம்ம மாற்றலாங்கிறது பாருங்கள், 25 வரையும். ஸோ நம்ம இதில் பயங்கரமான டைம் நம்மகிட்ட கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு ப்ராசஸை நம்ம இவ்வளவு ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறோம்? நார்மலாக வச்சாவே ஒரு 15 நிமிஷத்தில் நடக்கிறத ஏன் நம்ம இவ்வளோ ட்ராக் பண்ணுறோம்? இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். W= டிஃப்ரென்ஷியல் ஆஃப் PdV. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் PVT இல்லாத வரையும், ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் இல்லாத வரையும் எந்த ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்குமே ஃபிசிக்ஸ்லேயும் சரி மேத்ஸ்லேயும் சரி நமக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ அந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈஸினஸ்டாக தான் நம்ம இந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸே நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம மெக்கானிக்கலில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் இது தான். அதோட டெக்னிக்லாம் நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதணுமோ அதை நான் இங்கே தந்திருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சிம்பிள் டெஃபினேஷன் குவாசி ஸ்டாட்டிக்னா என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. வர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே பெருசாக இருக்காது. ஓகே ஃபைன். இது ரொம்ப ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. இது வெறுமே ஒரு இன்ட்ரோ தான். இதில் ரொம்ப டீப்பான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மெக்கானிக்கல் வீடியோஸ் தேவைப்படும். அதுக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.